நம்ம அதிகமாக ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பதி ஏழுமலையானுக்கு மொட்டை அடித்துக் கொள்கிறேன், திருச்செந்தூர் முருகனுக்கு மொட்டை அடிக்கணும், பழனியாண்டிக்கு மொட்டை அடிக்கணும். இதுதான் ஒரு பெரிய வேண்டுதல். இந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைய பேர் பண்றாங்க. வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். மொட்டை அடிக்கிறது நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் இதை பார்க்கின்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உயிரை கொடுத்த சாமிக்கு எதையோ கொடுத்துட்டு வந்தியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சினிமா படத்தில் கூட ஒரு சிரிப்பான ஒரு விஷயத்துக்காக பேசியிருப்பாங்க. முடி வளருகின்றதுனால் நீ வெட்டுகிறாய், இல்லைன்னா வெட்டுவியா, கையை காலை கொடுப்பியா ஆண்டவனுக்கு, முடி வளர்றதுனால தானே வெட்டுற அப்படிம்பாங்க. இதெல்லாம் கேலியும் கூத்துமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஆனால் மொட்டை அடிக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு 21 வயதில் ஒரு பெண் இருக்கிறான்னு வச்சுங்க. அவளுடைய கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை. உடனே அவ திருப்பதி பெருமாளுக்கிட்டையோ இல்லை ஏதோ ஒரு சாமி கிட்ட, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், என்னுடைய கணவரை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்றா. ஒரு 21 வயது பெண் மொட்டை அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. மொட்டை அடிச்சுக்கிட்டாக்கா கேலி கிண்டல் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு முடி நீட்டாக இருந்தாலும் அதை போய் மொட்டை அடித்து வருவார்கள். அந்த கணவனை பிழைக்க வைப்பார் அந்த ஆண்டவன். இது நிதர்சனமான உண்மை. அந்த கடவுள் அந்த பெண்மனுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். அந்த பெண்ணும் அடுத்த வருடமே சென்று அதுக்கான பூஜைகளை செய்து மொட்டை அடித்து முடி காணிக்கை செலுத்துவார். முடிய காணிக்கையா செலுத்துறாங்க. நீங்க திருப்பதியில போய் கேட்டீங்கன்னா தெரியும் அந்த முடி எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அப்படின்னு. அது கோடிக்கணக்கில் போகுது. இந்த முடிக்கு எவ்வளவு வேலை இருக்கு. முடி காணிக்கை அப்படின்னு பேர் இருக்கு. அது ரொம்ப சாதாரண விஷயமா நம்ம இந்து மதத்தில் இருக்கிறவங்களே, அதாவது நம்ம கூட இருக்கிறவங்களே அதை கிண்டல் பண்றாங்க. அது மிக தவறு. மொட்டை அடிக்கிறவங்களை கிண்டல் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, அதுக்கான காரணமும் உங்களுக்கு நான் சொல்றேன். மகாபாரத போர் நடந்துகிட்டு இருக்கு. 18வது நாள். அந்த மகாபாரத போர் நடந்துகிட்டு இருக்கிற பொழுது 18வது நாள் இரவு அன்னைக்கு எல்லாரும் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பஞ்சபாண்டவர்களுடைய குழந்தைகளும் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நாளை இந்த போரிலே நாம் போராட வேண்டும், நாளை ஜெயிப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு, நாளை இழந்து விடுவோம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த குழந்தைகள் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். துரோணாச்சாரியருடைய மகன் அஸ்வத்தாமன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த குழந்தைகளை ஆ என்று வாய் துறப்பதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்காமல், ஐயோ என்று கத்துவதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்காமல் கொன்று விடுகிறார். அனைத்து குழந்தைகளையும் கொன்று விடுகிறார். பஞ்சபாண்டவருடைய குழந்தைகள் அனைத்தையும் கொன்று விடுகிறார். சப்தமின்றி அந்த குழந்தைகள் இறந்து விடுகின்றன. மகாபாரதத்திலேயே இந்த குழந்தைகளை கொல்லுகின்ற விஷயம் 2 இடங்கள்ல பார்க்கலாம். இந்த 2 இடங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். குழந்தைகளை அப்படியே ஒரு சப்தமின்றி, அதாவது கை கூட தூக்க முடியாத அளவுக்கு அந்த குழந்தைகளை அப்படியே கொண்டுடுவான். மறுநாள் காலையிலே எழுந்து பார்க்கிறார்கள், இந்த குழந்தைகள் இறந்து கிடக்கிறது. அப்பொழுது பஞ்சபாண்டவர்கள் சபதம் எடுக்கிறார்கள். அர்ஜுனன், இதை கொன்றவர்களை கண்டிப்பாக இன்று மாலைக்குள்
இது சிதை மூட்டுவதற்கு முன்பாக அவனுடைய தலையை எடுத்து விட வேண்டும் அப்படின்னு சபதம் எடுக்கிறார். சபதம் எடுத்த உடனே தேடுறாங்க. பஞ்சபாண்டவர்கள் தேடி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இங்க யாருன்னு பார்த்தா துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன். அவனை இழுத்து வந்து நிறுத்தியாச்சு. பஞ்சபாண்டவர்கள் நிற்கிறாங்க. துரோணாச்சாரியார் குருவனுடைய மகன். குருவனுடைய மகனை கொன்றுவிட்டால் இந்த குருவனுடைய தோஷத்துக்கு, குருவனுடைய சாபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். நீதி அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்ததுங்க. இந்த போர் அப்படிங்கிறது, மகாபாரதம் அப்படிங்கிறது நீதி கதைகளை தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நீதி தான் இருந்தது. இன்றைக்கு வரக்கூடிய எந்த ஒரு கதையிலும், எந்த ஒரு பதிவிலும் நீதி அப்படிங்கிறது இல்லை.